ஸ்டாலின் முன்னிலையில் இப்படியா நடக்க வேண்டும்? வெற்றிவேல் வீரவேல் ஜெய் ஹிந்த் கோஷத்தால் அதிர்ந்த சென்னை. செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. வெற்றிவேல் வீரவேல் ஜெய் ஹிந்த் என்ற கோஷங்களால் வர்ணனை செய்து பார்வையாளர்களை கட்டி போட்ட கார்த்திக் ரேவதி தம்பதி. அது மட்டுமின்றி வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தின் போது சென்னை மெரினாவே அதிர்ந்தது. வெற்றிவேல் வீரவேல் என கூறும் போது கடல் அலைகளும் சேர்ந்து கூறியது போல் இருந்தது. அதனையும் பார்த்து கொண்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். சட்டப்பேரவையில் ஆளுநர் ஜெய் ஹிந்த் என கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது திமுக. ஆனால் 15 லட்சம் மக்கள் ஜெய் ஹிந்த் கோஷமிட்டார்கள். இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் வெற்றிவேல் வீரவேல் கோஷம் விண்ணை பிளந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படை 92ஆம் ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இதனை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெற்றது. விமான சாகச நிகழ்ச்சியை ஒட்டி பொதுப்பணித்துறை சார்பில் மெரினா கடற்கரை மணல் பரப்பில் 15க்கும் மேற்பட்ட சாமியானா பந்தல்கள் அமைக்கப்பட்டன. விமான சாகச நிகழ்ச்சியில் ஸ்டன் ஷோக்களையும் இந்திய விமானப்படை செய்தது. விமானப்படையின் ஆகாஷ் கங்கா அணி, சூரிய கிரண் ஏர்போட்டிக் அணி, சாரங் ஹெலிகாப்டர்கள், சுஹோய் 30, MKI மிராஜ் 2000, மிக் 29, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகு ரக விமானங்கள் தேஜஸ் உள்ளிட்டவையும் இடம்பெற்றன. முதலில் பாராசூட் சாகச நிகழ்ச்சிகளுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ராணுவ வீரர்கள் நடத்திய பாதுகாப்பு ஒத்திகைகளும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டன. பின் வானில் வர்ண ஜாலம் காட்டப்பட்டது. இந்த சாகச நிகழ்ச்சியின் போது சுஹோய் விமானங்கள், சூரிய கிரண் உள்ளிட்ட விமானங்கள் வானில் தீபாவளி பட்டாசு போன்று நெருப்பை கக்கி கொண்டு சென்றன. பறக்கும் போதே விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பிய காட்சிகள் காண்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. இதனால் சென்னை நகரமே குலுங்கி போனது என்றுதான் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியின் தொடக்க முதல் முடிவு வரை ஒரு ஆணும் பெண்ணும் நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொகுத்து வழங்கினார்கள். ஏற்கனவே விமானங்கள் வானில் சீறி பாய்ந்து வந்த நிலையில் இவர்களின் தொகுத்து வழங்கும் முறையும் கணீர் குரலும் பார்வையாளர்களை கவர்ந்தது. பாரதியாரின் பாடல்களை மேற்கோள் காட்டியும் திருவள்ளுவர் மற்றும் ஒட்டக்கூத்தர் புலவர்களின் கூற்றுகளை மிகச் சிறப்பாக தமிழில் விவரமாக எடுத்துரைத்தார்கள். ஒவ்வொரு விமானத்திற்கும் ஏற்றவாறு உதாரணங்களை கூறினார்கள். வெற்றிவேல் வீரவேல், உலகை காக்கும் அன்னை காஞ்சி காமாட்சி, ஜெய் ஹிந்த், ஜல்லிக்கட்டு காளையை அலங்காநல்லூரில் பார்த்திருப்பீர்கள், வானில் பார்த்ததுண்டா, வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த் என பீச்சு உதறிவிட்டார்கள். அது மட்டுமின்றி இன்றைய காலத்திற்கு ஏற்ப 2K கிட்ஸுகளுக்கு பிடித்த மாதிரியும் வர்ணனையை தொடர்ந்தார்கள். சென்னை மக்களே, கொஞ்சம் ஃபன் பண்ணலாமா? உங்கள் குடைகளை தூக்கி நான் ரைட் என சொல்லும் போது வலது பக்கமும், லெப்ட் என சொல்லும் போது இடது பக்கமும் அசைக்கலாமா? எனக்கு ஒரு ஓ போடலாமா பிளீஸ் என கூறி அழகாக தமிழில் பேசி இருந்தார். லேசாக ஆங்கிலம் கலந்தது போல் இருந்தாலும் தூய தமிழிலும் சில இடங்களில் வர்ணனையை செய்தது அனைவரையும் கவர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்களும் தற்போது வைரலாகி உள்ளார்கள். மேலும் நம் கலாச்சாரம் தொடர்பாக அழகான முறையிலும் புரியும் வகையிலும் பேசினார்கள். இதுபோன்ற திறமையான மனிதர்கள் நிறைய வெளியே வர வேண்டும். டபுள் மீனிங் பேசி இன்ஸ்டாவிலும் நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்களிடையே இவர்களை போன்றவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.